சுவிசேஷம் 1வது அதிகாரம் 26வது வேதவசனம். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சையின் வார அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி யோவான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. யோவான் ஸ்நானன் அவர் அங்கே இருந்த அவரை தேடி வந்த ஜனங்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்து அவர் தேவனுடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவர் தம்மை குறித்து சொல்லுகிற போது என்ன சொல்லுகிறார்னா, நான் கர்த்தருடைய ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துகிறவன் சொல்லுகிறார். அந்த தேவ மனிதன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னென்ன, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னிடத்திலே ஜலத்தினாலே ஞானஸ்நானம் பெறும்படிக்கு நீங்கள் வருகிறீர்கள். ஆனால் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் சொன்னால், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அல்லேலூயா, ஆமென். எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர். அப்படியானால் நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறாரே, அவர் எனக்கு பின்னாடி வந்தாலும் என்னை விட மேன்மையானவர். ஸ்தோத்திரம். நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், ஆனால் அவரோ பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிற்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் நாம் அறியாதிருக்கிற அவர் நிற்கிறார். இந்த நாளிலுடைய ஸ்தோத்திரம் செய்தியினுடைய தலைப்பு என்று சொன்னால், இயேசுவை நிற்க பண்ணினவர்கள் என்கிற தலைப்புல நாம் இந்த வார்த்தையில நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம் அநேக இடங்களில் நின்று இருக்கிறார், நிற்கிறார் அல்லது நின்று காரியங்களை செய்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தியானிப்பதற்கு நேற்று தினத்துல ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு அப்படியே தந்தபடினால அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இயேசு நின்ற சில இடங்களை குறித்து நாம் சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்க, அவரை நிற்க பண்ணினவர்கள் யார்? அவரை தங்களிடத்தில் நிற்க பண்ணினதுனால அவர்களுக்கு என்ன நன்மை நடந்தது என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட நிற்கிறாரா, நம்ம குடும்பத்தில் நிற்கிறாரா, நம்முடைய வீட்டில் நிற்கிறாரா, என் கூட நிற்கிறாரா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது நமக்கு ஒரு கேள்வியாக வேண்டும். அநேக நேரத்தில் அவர் நம்ம கூட இருந்தாதான், நம்ம கூட அவர் நின்னாதான் நமக்கு ஒரு ஸ்தோத்திரம், நமக்கு அநேக காரியங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது, அநேக பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறது, அநேக போராட்டங்களுக்கு தீர்வு கிடைக்கிறது. அவர் இல்லாமல் வேற யார் நம்ம கூட இருந்தாலும் அது நமக்கு தீர்வாக தெரியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவரை நிற்க பண்ணின சில மனிதர்கள் யாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போமானால் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். நிறைய வசனங்கள் சொல்வதற்கு உண்டு, ஆனால் சில குறிப்பிட்ட வசனங்களை மட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நமக்கு நேரம் அதிகமாக போகிறபடினால இதை நாம் சீக்கிரமா நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 10வது அதிகாரத்துல 46ல இருந்துள்ள வசனங்களை நம்ம பார்க்கிற போது அங்கே வாசிங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி
அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னில் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த சம்பவம் தான். பர்த்திமேயு என்கிற ஒரு மனிதன், அவன் குருடனாக இருக்கிறான். சில பகுதிகளை பார்க்கும்போது அவன் பிறவி குருடன் சொல்லி கூட சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த குருடன், கண் தெரியாதவன், எப்பொழுது என்ன நடந்தாலும் அவனுக்கு முன்பாக என்ன நடந்தாலும் அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. யார் அவனுடைய பணத்தை எடுத்து கொண்டு போனாலும் தெரியாது, எந்த நல்ல காரியம் பண்ணினாலும் தெரியாது, எந்த விஷயம் நடந்தாலும் அவனுடைய கண்களுக்கு ஒன்றும் தெரிவதில்லை. அப்படிப்பட்ட மனிதன் அவன் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் இயேசுவை நிற்க பண்ணிவிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அந்த சம்பவத்தை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. இந்த மனுஷன் இயேசுவை நிக்க வச்சுட்டான். ஸ்தோத்திரம். பாருங்க, இவன் பக்கத்துல யாருமே நிக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, இவனுடைய தோற்றத்தை பார்த்தால் ரொம்ப பிச்சைக்கார தோற்றம். பிச்சைக்காரன் பக்கத்துல யாராவது போய் நின்றுட்டு கதை விடுவோமா? யாரும் விட மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பிச்சை போடணும்னா போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, யாரும் நிக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுடைய தோற்றம் அப்படி இருக்க, கிழிஞ்ச உடை, ஸ்தோத்திரம், அழுக்கு வஸ்திரம். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்கும். அவன் பக்கத்துல நின்று கொஞ்ச நேரம் நின்று யாராவது பேசுனா கூட அது அவமானமாக எண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த பிச்சைக்காரனுடைய நிலைமை இருக்கும். வழியில உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். ஸ்தோத்திர. குருடன், ஊமையன், அந்த மாதிரி குறைபாடு உள்ளவர்கள் அந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவன் வெளியிலே உட்கார்ந்து, எரிகோவின் வீதியிலே உட்கார்ந்து அவன் பிச்சை கட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன், அந்த ஜனங்கள் எல்லாரும் போகிறாங்க, இயேசுவும் போயிட்டே இருக்கிற அந்த சத்தத்தை கேட்டு, அல்லேலூயா, கவனிங்க, போயிட்டே இருக்கிறார். இயேசுவும் கூட நிக்கல, போயிட்டே இருக்கிறார். ஆனா இவன் நஸ்ரனா இயேசு போகிறான்னு சொல்லி கேள்விப்பட்டு உடனே கூப்பிட தொடங்கினான். அல்லேலூயா. கூப்பிட தொடங்கின உடனே பிரச்சனை வந்துச்சு. எப்போ இயேசுவை கூப்பிட தொடங்குறாங்களோ அப்போ பிரச்சனை வரதான் செய்யும். கூட போனவங்க எல்லாம் சொல்றாங்க, யாருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணல, கூப்பிட்டுட்டே தான் இருக்கிற, யாரும் நிக்கவும் இல்லை. அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்முடைய கூப்பிடுதலுக்கு நிறைவே நிக்காம போயிட்டு இருக்கிறாங்க. நமக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்க கூட மனசு இல்லை. நம்ம வீட்டுல உள்ளவங்க கூட நிறைய நேரத்துல நம்ம பிரச்சனைகளை கேட்பதற்கு மனதற்றவர்களாக போயிட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது அவன் பாடு. அவனுக்கு கண்ணு தெரிந்தா என்ன, கண்ணு தெரியாம போனா என்ன, அது அவன் பாடு. ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நம்ம கூட சிலர் பார்க்கும்போது அப்படிதான் உதாசீனப்படுத்திட்டு போறோம். அல்லேலூயா. அது அவங்க பாடு அப்படி சொல்லிட்டு ஏதோ கடமைக்கு வேண்டிய ஒரு பொருட்டாக ஏதோ லேசா நம்ம பார்த்துட்டு அப்படி போயிட்டே இருக்கிறோம். கண்ணு தெரியலையா, சரி, அவனுக்கு யார் செய்த பாவமோ தெரியாது. அந்த குருடனை பார்க்க சிமத்துல நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, யோவான் 9ஆம் அதிகாரத்துல ஒரு பிறவி குருடனை பார்க்கிறோம். அந்த குருடனை பார்க்கும்போது சீசர்கள் இயேசுவிடத்துல கேட்கிறாங்க, ஆண்டவரே, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமா? அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல அப்படிதான் யோசிக்க வேண்டி இருக்குது. யாராவது குறைபாடோடு கூட இருந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்கள பார்க்க நிமித்துல, ஒருவேளை இவங்க செய்த பாவமா இருக்குமோ, இல்ல இவங்க அப்பா அம்மா செய்த பாவமா இருக்குமோ, இல்ல முன்னோர்கள் செய்த பாவமா இருக்குமோ. ஆனா எந்த பாவமா இருந்தாலும், எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவனுக்கு ஒரு விடுதலை கொடுப்பதற்கு, அவன் பிரச்சனைகளை கேட்பதற்கு அங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. அவனுக்கா நிக்கிறதுக்கு ஒருத்தனை இல்லை. ஆனா இந்த மனிதன் ஆண்டவர் இயேசுவை அவன் முன்னில் அதிகமா கூப்பிட்டு அவரை நிற்க வைத்து விட்டான். அல்லேலூயா. அப்போ முன்னிலும் அதிகமா கூப்பிடணும். முன்னில் அதிகமா கூப்பிட்டவன் இயேசுவை நிற்க வைத்தான். நம்ம தொடங்கும் போதே போயிருவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்குள்ளதானே சொல்றேன், அதனால பிரச்சனை இல்லை, நீங்க யாரும் கோவிச்சுக்க கூடாது. சுத்திரம். தொடங்கும் போதே நிச்சயம் போயிருவோம். சிலர் பாட்டு பாடும் போதே போயிருக்காங்க. சுத்திரம். நம்ம கண்ணை மூடி ஆராதிச்சுட்டே இருப்போம். திடீர்னு அதனாலதான் கண்ணை திறக்கிறது கிடையாது. யாரு எப்படியும் போங்க. அல்லேலூயா. சுத்திரம். நீங்க கண்ணை மூடி ஆராதிச்சாலும் சரி, இயேசுவோடு போய் ஆராதிச்சாலும் சரி,
இங்க இருந்து ஆராதிச்சாலும் சரி, இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. கண்ணே திறக்கிறது கிடையாது. கூடுதல் கண்ணை திறந்து பார்த்து வச்சுன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆவி அனுப்பிச்சிடும். ஒரு அலையில் சொல்லுங்க வைப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் போயிடும், நமக்கு இருக்கக்கூடிய ஆவி போயிடும். காரணம் என்ன சொல்லியாதுன்னா, எல்லாம் ஒவ்வொரு திங்ஸ்ல இருக்குமா, பார்க்கச்சுமே கஷ்டமா இருக்கும். அதனால கண்ணை மூடிடுறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்தோத்திரம். பாருங்க, தொடங்கும் போதே போயிடுவாங்க. ஆனா இந்த பர்த்திமே குருடனுக்கு அவன் தொடங்கினா எல்லாரும் அவனை ஆஃப் பண்ண பாக்குறாங்க. அந்த நேரத்துல இவனுக்கு இன்னும் வேகம் வருது. முன்னிலும் அதிகமா கூப்பிட்டான். அருமையானவர்களே, முன்னிலும் அதிகமா கூப்பிடக்கூடிய நாட்களில் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம காரியங்களுக்கு நமக்கு ஒரு விடுதலை கிடைப்பதற்கு நம்முடைய ஜெபங்கள் முன்னில் அதிகமாக இருக்கணும். முன்னில் அதிகமாக இயேசுவை கூப்பிடுகிறவர்களா இருக்கணும். அவரை நிக்க வைக்கணும் நம்ம வாழ்க்கை. இயேசு அந்த பர்த்திமேயுடைய வாழ்க்கையில நின்னார். எத்தனை பேர் அவனை கடந்து போயிட்டாங்க, ஆனா இயேசு அவன் சத்தத்துக்கு நின்னார். இவன் எவ்வளவு கத்துனாலும் யாரும் செவி கொடுக்காம போயிட்டே இருக்கிறாங்க, ஆனா இயேசு நின்னார். அல்லேலூயா. இயேசுவை நிற்க வைத்த மனிதன் பர்த்திமை. எனக்கு அந்த தாட்ஸ் நல்லா பிடிச்சிருக்கு. ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட ஆளா இருந்திருக்க கூடாதா? அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவரு உலகத்தை படைச்சவரு. ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் மேன்மையானவர், எல்லாவற்றிலும் மேலானவர், மகிமையானவர். அவர் எனக்காக நிற்கிறாரா? எவ்வளவு பெரிய பாக்கியம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். பிரதமருடைய கார் நமக்காண்டி வெயிட் பண்ணிட்டு நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளை தாண்டி போகக்கூடியது. எனக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எனக்கு நிக்கிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய காரியம். அந்த நேரத்தில் அவர் எந்த கட்சின்னு பார்க்க மாட்டாங்க, காலில் விழுந்துருவாங்க. அல்லேலூயா. எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தாராங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நான் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இதே போலத்தான் ஆண்டவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஏன் சத்தத்துக்கு செவி கொடுத்து நிக்கிறார்னா எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப நம்ம முன்னிலும் அதிகமா கூப்பிட வேண்டும். நிறைய பேரை விட்டு இயேசு கடந்து போய் விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுக்கு அவர் இருக்கிறத பத்தி கவலையே இல்லை. அவர் நின்னா என்ன போனா என்ன அப்படின்னு இருக்குது. இல்ல, என் வாழ்க்கையை விட்டு இயேசு போயிடக்கூடாது. எது போனாலும் இயேசு என்னை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே, கவனிக்கிறீங்களா? இந்த சந்தர்ப்பத்தை விட்டா வேறொரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. இயேசு என்னை விட்டு போயிடக்கூடாது, என்னை தாண்டி போயிடக்கூடாது. என் சத்தம் அவரை நிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாகணும். என் ஜெபம் அவரை நிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாகணும். என் வாழ்க்கை குறித்து என்ன காரியங்கள் எனக்கு தெரியல ஆண்டவரே. நான் பிறந்தது பிறவியா குருடனாகவே இருக்கிறேன். ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு வெளிப்பாடும் இல்லை, ஒரு எதிர்காலமும் இல்லை. இந்த பர்த்திமை குருடனுக்கு என்ன எதிர்காலம் இருக்குது? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, இதுதான் நீ வாழ்க்கை முழுவதும் பிச்சை எடுத்து தான் பொழைக்கணும், இதுதான் உன் எதிர்காலம். ஒரு அலையே சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஒரு எதிர்காலம் இல்லை. எதிர்காலமே இருண்டு போய் கடந்த மனிதனுக்கு அவர் நின்றதுனால எதிர்காலத்துக்கு ஒரு புது வெளிச்சம் கொடுத்து ஆண்டவர் நடத்தின. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எதிர்காலத்துக்கு ஒரு புது வெளிச்சம் கொடுக்கிறார். எதிர்காலமே இல்லை. எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கே நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். ஆட்சி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை சிறையிருப்பை மாற்றி தந்தீர். சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். ஆராதிப்போம்,
ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். அல்லேலூயா. எனக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி இருந்த மனிதன் அந்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினா பாருங்க. அதான் ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் பார்க்கிறார். பாருங்க, இந்த குருடனுக்கு எப்படி கண்ணு தெரியும்? அல்லேலூயா. இயேசு வாரான்னு எப்படி தெரிஞ்சது உனக்கு? யாரோ சொன்ன ஒரு வார்த்தை. அப்ப அவன் மனசுல அதுக்கு முன்னாடி ஒரு நாளாவது இயேசு என் பக்கத்துல வரமாட்டாரா, என் வழிய வரமாட்டாராங்கிற ஒரு ஏக்கம் அவனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். பாவி நான் பக்தி மேய் கதறுகிறேன், பாவி நான் பக்தி மேய் கதறுகிறேன். எரிகோ வீதியிலே எத்தனை நாள் பார்வையற்று அலைய வேண்டும். அல்லேலூயா. எத்தனை நாள் ஆண்டவரே, இத்தனை மாதிரி பைத்தியக்காரன மாதிரி பார்வை இல்லாம நான் அலையணும் ஆண்டவரே. சத்தத்துக்கு ஒரு செவி தாக்க மாட்டேங்கிறான் சொல்லி இப்படி முன்னின்னு அதிகமா கூப்பிட்டானா இயேசு நின்னுட்டான். சத்தமா அல்லேலூயா. இயேசு நிக்கிறாரா போறாரா? சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா இருக்கீங்களா? சோத்திரம். இயேசு நம்ம வாழ்க்கையில என்னாச்சுன்னா, யாருக்கு எதிர்காலம் இல்லையோ அவங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கிறான். ஒருவேளை உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி இருக்கலாம். கர்த்தர் உங்கள் அருகில நின்றார், உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவன் குடும்பம் அது வரைக்கும் அவனை திரும்பி கூட பார்க்கல, யாருமே அவனை திரும்பி பார்க்கல. ஆனா இயேசு நின்னதுனால எல்லாரும் அவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு மாத்திட்டார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. இயேசு நின்னதுனால இப்ப எல்லாரும் இயேசு எல்லாரும் இந்த குருடனை பார்க்கறாங்க, அவனுக்கு பார்வை கிடைச்சிட்டு. இப்போ எல்லாரையும் இந்த குருடன் பார்க்கிறான். யார் யார் என்னென்ன, யார் யார் அலட்சியம் பண்ணினாங்களோ, யார் யார் திட்டுனாங்களோ, யார் யார் பேசக்கூடாது, ஏன் சத்தம் போடாது அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணாங்களோ, எல்லாரையும் இவன் பார்க்கிறான். அல்லேலூயா. முக்கியமா யாரை நம்ம பார்த்தான்? தன்னுடைய கண்களை திறந்த இயேசுவை பார்த்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உனக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குகிற இயேசுவை நீ பார்க்க முடியும். முன்னில அதிகமா கூப்பிட்டால் அவரை நிற்கிறதை நீ உணர முடியும். அவருடைய சத்தம் உன்னுடைய காதுக்கு வரும். அதே நேரத்தில் அவரை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாழ்க்கையை குறித்து தரிசனம் இல்லாமல் இருக்கிற அந்த மனிதனுக்கு முன்னில் அதிகமா கூப்பிட்டதுனால இயேசு நின்றார். இரண்டாவது ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் 36 வசனம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக ஆகும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற காரியங்களுக்கு நீங்கள் தப்புன்னு சொன்னா நீங்க எப்பொழுது நினைச்சது? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஜெபம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜெபம் பண்ணு. ஸ்தோத்திரம். அதனால தான் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான பாட்டு என் பாட்டா வந்துட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ நம்ம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணணும். நேரத்தை எடுத்து ஜெபம் பண்ணணும். சிலருக்கு நேரமே கிடைக்காது, நேரமே கிடைக்காது. ஜெபம் பண்ண இருக்கும்போது தான் பிசாசு சில குடைச்சல்களை கொண்டு வருவான். அல்லேலூயா. ஜெபம் பண்ண இருக்கும்போது தான் யாராவது ஏதாவது ஒரு வேலையை கொண்டு வருவாங்க. அப்பதான் பழக்கோடைக்கு ஆட்கள் வருவாங்க. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. முன்னில நம்ம ஒரு தீர்மானத்தோட போவோம். முன்னை விட அதிகமா ஜெபம் பண்ணணும் அப்படின்ட்டு முழங்கால் போடுவோம். முன்னை விட அதிகமா ஜெபம் பண்ணி எப்படியாவது ஒரு
காரியத்தை கண்டலாம்னு சொல்லி பார்த்ததுன்னா வேற எதுக்குமே தடை இருக்காது. இந்த ஜோமனுக்கு இருக்குல்ல, அதே போல வரக்கூடிய தடை வேற எதுக்குமே வராது. அல்லேலூயா. சோத்திர கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு வராது, மரண வீட்டுக்கு போறதுக்கு வராது, ஏதாவது ஒரு அவசரத்துக்கு போக வராது. அல்லேலூயா. பேங்குக்கு போறதுக்கு வராது, எந்த காரியத்துக்கும் தடை வராது. ஆனா ஜோமனுக்கு மட்டும் தடை வரும். ஜோமனுக்கு மட்டும் தடை வரும். நீங்க பேங்க்ல போய் லோன் வாங்குறதுக்கு போய் காத்து கிடப்போம், அதுக்கு தடையே வராது. ரேஷன் கடையில் போய் மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு காத்து கிடப்பாங்க, அதுக்கு தடையே வராது. ஆனா ஜோமனுக்கு தடை வரும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில போய் டாக்டருக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் காத்து கிடப்பாங்க, எந்த தடையும் இருக்காது. சிலருக்கு ஆராதனைக்கு வியாபாரம் கேட்டதுன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஆஸ்பத்திரிக்கு போனோம். எதுக்கு போனீங்க? சோமல்ல தான் போனோம். அல்லேலூயா. ஆமா, டாக்டர் வருவாருன்னு பார்த்தா அவர் 2 மணி நேரம் கழிச்சு வராரு. ஆமா, அவருக்கு காத்து கிடக்கிறதுக்கு உங்களுக்கு தடை இல்லை, ஆனா ஆராதனைக்கு தடை. அல்லேலூயா. ஆமா, ஒரு குடும்பம் என்னாச்சதுன்னா முன்னாடி அந்த ஃபேனு கிரைண்டர்லாம் கொடுத்தாங்களா, அது வாங்க போயிட்டு ஸ்தோத்திரம் ஆராதனைக்கு வராங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி ஏதாவது கிடைக்கணும் போயிடுது. அப்படி இல்லைங்க, கர்த்தரை தேட வேண்டிய இடத்துல, கர்த்தரை கூப்பிட வேண்டிய இடத்துல முன்னிலும் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வருவதற்கு நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரண்டாவது, இயேசுவை நிற்க பண்ணின இன்னொரு ஆளை உங்களுக்கு காட்டித்தர விரும்புகிறேன். நமக்கு எல்லாம் தெரிந்த சம்பவம் தான். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால். அல்லேலூயா. உடனே அவருடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி போயிட்டு இருக்கிறவர் நின்று நினைக்கிறாரு, திரும்புற என் வஸ்திரங்களை தொட்டது யார்? முதல்ல பர்த்திமே என்கிற குருடன் முன்னில் அதிகமா கூப்பிட்டபடினாலே இயேசு நின்றார், அவன் வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. இங்கே ஒரு ஸ்திரீ, அவளுடைய பிரச்சனை என்னது? அவள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கு. இதை குறித்து லேவியராகமத்துல ஒரு வசனம் இருக்கு, வாசிக்க வேண்டாம். 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27 வரைக்குள்ள வசனங்கள்ல இருக்குது. நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கிடுங்க. பாருங்க, இவளுக்குள்ள பிரச்சனை அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இவளுக்குள்ள பிரச்சனைன்னு சொன்னா, இவள் இப்படிப்பட்ட பிரச்சனை உள்ளவள், இப்படிப்பட்ட சரீரத்தினுடைய கஷ்டமுடையவர்கள். அவளுக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டதுன்னா தீட்டானவள், அவள் தீட்டாக இருப்பாள் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 12 வருஷமாக இவள் தன்னுடைய வேதனையினாலே ரொம்ப மோசமான ஒரு போராட்டம், உயிருக்கு எதிராகவும் அவளுடைய சரீரத்தினுடைய உதிரம் அல்லது இரத்தம் எல்லாம் போய் கடைசியில சாகர தருவாய் வருகிறது. இவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, இவளை தனக்கு இருந்த அநேக ஆஸ்திகளால, அநேக வைத்தியர்களால் மிகவும் கஷ்டப்பட்டவள். ஆஸ்திகள் இருந்தது, உறவினர்கள் இருந்தார்கள், எல்லாம் இருந்துச்சு. ஆனா இவளுக்கு 12 வருஷமாட்டு அவளுடைய பிரச்சனை மாறவே இல்லை. ஆனால் இவள் இயேசு எப்படி நிற்க பண்ணினான்னு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு நின்னுட்டார். ஒரு அழைப்பு அல்லேலூயா. அல்லேலூயா. கூப்பிட்டால் இயேசு நிற்கிறார். இரண்டாவது,
அவரை தொடணும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும் அப்படின்னு சொன்னா அவரை நெருங்கி சேரணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த வாஞ்ச, அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு தீவிரம் நமக்குள்ள இருக்கணும். கவனிங்க, கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, கவனிங்க. அப்போ வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடர்ந்து சொல்லி தொட்டால், இயேசுவை தொட்ட உடனே அவருக்கு இந்த வல்லமை புறப்படுகிறது. அப்போ அவருடைய வல்லமை எனக்குள்ள இறங்கணும் அப்படின்னு சொல்லி யார் இயேசுவை நெருங்கி வந்து அவருடைய பிரசனத்தை தொடுறாங்களோ அவங்களுக்காக இயேசு நிற்பார். அவரை விரும்பலைன்னு சொன்னா அவர் நிக்க மாட்டார். தாகம் உள்ளவர்கள் நினைச்சவர் தண்ணீரை ஊற்றுவார். ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தேவாலயத்துக்கு போன போது அங்கே அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலால் ஆலயம் நிரம்பினதாம். வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 6வது அதிகாரம். சில நேரத்தில் இந்த வசனங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன வசனத்தை வாசிக்க சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனா அது ரொம்ப பிரயோஜனமான 6வது அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம். ஏசாயா 6வது அதிகாரத்துல இந்த வசனத்தை வாசிங்க. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அல்லேலூயா. இந்த வஸ்திர தொங்கல்னா என்னது? அவர் எங்க இருக்கிறாரு? சிங்காசனத்தில் இருக்கிறார். அவருடைய வஸ்திர தொங்கல் சொன்னா ராஜாக்களுக்கெல்லாம் பின்பக்கத்துல ஒரு வஸ்திரத்தை தொங்க விட்டுருப்பாங்க. பார்த்திருக்கீங்களா? அந்த 2 தோள்பட்டையில இருந்து ஒரு வஸ்திரம் தொங்கும். கவனிங்க. இதை குறித்து சில வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் போது சொல்லுகிற காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். அதாவது ஸ்தோத்திரம், அந்த வஸ்திரத்தை தொங்க விடுவாங்க. அது கீழே அப்படியே அந்த தரையை முழுவதும் அப்படியே கிடக்கும். அதான் அந்த ராஜாவுடைய வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ராஜாவுடைய வெற்றிக்கு அடையாளம். இந்த வஸ்திர தொங்கல் எப்படி உருவாகுறதுன்னு சொன்னால், இந்த ராஜா இன்னொரு ராஜாவை ஜெயிக்கிற போது அல்லது இவர் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுகிற போது அந்த தகுதி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த இவர் எல்லாவற்றிலையும் வெற்றி பெற்று இந்த ராஜாவாகிறதுக்கு தகுதியாகி இருக்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. உற்சாகமா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். அல்லேலூயா. வசனத்தை கவனமா கவனிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு போராட்டம் வருதுன்னா தண்ணி எடுத்து அப்படி வச்சிருங்க. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க. அப்போ இந்த வெற்றி பெற்ற இவர் எல்லாவற்றுக்கும் இந்த தகுதியா இருக்கிறார் சொல்லி அந்த வஸ்திரத்தை பின்னாடி தொங்க விடுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு ராஜாவை அவன் ஜெயித்து விட்டான்னு சொன்னா அவனிடத்துல இருந்து முதல்ல எடுக்கிறது இந்த பின்னாடி அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வஸ்திரத்தை எடுத்து இந்த ஜெயித்த ராஜாவோடு சேர்த்து அந்த ராஜாவுடைய சால்வையில அந்த துணியோடு சேர்த்து தைத்து விடுவாங்க. இப்படி தைத்து அவன் எந்த அளவுக்கு ராஜ்யங்களை ஜெயிக்கிறானோ அந்த அளவுக்கு அந்த வஸ்திரத்தினுடைய தொங்கல் பின்னாடி வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமா, ராஜா அது அவ்வளத்தையும் இழுத்துக்கிட்டு வர முடியாது. ஆனா அது வரும்போது அந்த வஸ்திர தொங்கலை தூக்கி கொண்டு வருவதற்கு சில ஆட்கள் வச்சிருப்பாங்க. அவர் வரும்போது பின்னாடி அந்த சால்வை என்னச்சுன்னா தூக்கி கொண்டு வருவாங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்படி அந்த வஸ்திரத்தை தொங்கலினாலே அந்த அரண்மனை, அந்த சபை, அந்த அவை முழுவதும் நிச்சயம்னா அப்படி நிறைஞ்சிருக்கும். இதைத்தான் ஆண்டவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் போது அவர் பரலோகத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் அந்த தேவாலயத்தை நிரப்பினதாம். அல்லேலூயா. அப்ப தேவாலயத்தில் நிரம்பி இருக்கிற அந்த வஸ்திர தொங்கலுடைய ஓரத்தை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ தொடுகிறாள். இயேசு அந்த ஸ்தோத்திரம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அந்த வஸ்திரத்தின் ஓரத்திலையும் தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அப்போ எப்படியாவது
நம்ம அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படியாவது நான் ஒரு டச் பண்ணணும். அல்லேலூயா. எப்படியாவது நான் தொற்றணும் அப்படின்னு யார் விரும்புறாங்களோ அவங்களுக்காக இயேசு நிற்பார். நிறைய நேரத்துல அவனுடைய பிரசன்னத்தை குறித்து உணர்வே இல்லாம இருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறது. பாருங்க, இவள் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதினால இவளுடைய தீட்டுகள் மாறினது. அல்லேலூயா. தீட்டு மாறினது, வேதனை மாறினது, அவள் சொஸ்தமாக்கப்பட்டவளாக மாறிவிட்டான். அப்ப நம்மளை தொடர்ந்து வருகிற சில தீட்டு இருக்குது, நமக்குள்ளால சில தீட்டுகள் இருக்குதா இல்லையா? அல்லேலூயா. மனுஷனுக்குள்ள போகிறது அல்ல, மனுஷனுக்குள்ள இருந்து புறப்படுகிறதே மனுஷன் நினைச்சது தீட்டுப்படுத்துது. இந்த சகோதரி அல்லது இந்த ஸ்திரீயானவள் அவள் 12 வருஷமாக தீட்டாக இருக்கிறாள், விளக்கமாக இருக்கிறாள், சமுதாயத்துக்கு புறம்பாக இருக்கிறாள். இதே போல நம்முடைய இருதயத்தில் இருக்கிற சில தீட்டுகள் நம்ம அநேக நேரத்துல ஸ்தோத்திரம் புறம்பாக்கி விடுகிறது, அநேக மனிதர்களை நம்மை விட்டு தூரமாக்கி விடுகிறது. நமக்குள்ள இருக்கிற சில குணங்கள் அநேக மனிதர்களை நம்மை விட்டு தூரமாக்கி விடுகிறது. அல்லேலூயா. இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளால ஸ்தோத்திரம், இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளால நம்ம எப்போ வர்றோமோ, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை நம்ம எப்போ தொடுறோமோ அப்பொழுது இயேசு நமக்காக நிற்கிறார். அந்த இடத்துல தேவ வல்லமை நம்மை தொடுகிறது. அந்த இடத்துல இந்த தீட்டா இருந்தவளை கர்த்தர் சாட்சியாக நிறுத்தி விடுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 12 வருஷமா பட்ட பாடு ஒரு செகண்ட்ல மாறிட்டு. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேற்று தினத்துல ஒரு சாட்சியை கேட்ட போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா, அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்க ஊழியத்துல நடந்த ஒரு சம்பவம் கவனிங்க. வட இந்தியாவில் சில பகுதிகளில் ஸ்தோத்திரம் தவறான பாவங்களுக்காக பிள்ளைகளை கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, அநேக இடங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சில பகுதிகள் இருக்கிறது. என்னன்னா ஸ்தோத்திரம் கவனிங்கம்மா, எல்லாரும் கவனிங்க சத்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா கை தூக்கி சொல்லுங்க. அல்லேலூயா. ராஜாதி ராஜனா இயேசு ராஜ பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனை துதியுங்கள். அல்லேலூயா. எல்லாரும் சோதரம் பண்ணிட்டே இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த பகுதியில HIV நோயினால் பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, அவர்கள் அநேக குடும்பங்களை பிள்ளைகளை வருமானத்துக்காக விற்று விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய சுவிசேஷத்தை எடுத்து சொல்லி அவர்களை கர்த்தருடைய நடத்துகிற ஊழியக்காரர்கள் அந்த இடத்திற்காக ஜெபித்தார்கள். கர்த்தர் வழிகளை திறந்தார். அங்க போய் அந்த பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து அவர்களுக்கு வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு அநேக உதவிகளை செய்து வேத வசனத்தை சொல்லிக் கொடுத்து கிறிஸ்துவ அண்டை நடத்தினார்களாம். அப்படிப்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யும்படியாக அவர்கள் அந்த பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 36 பேருக்கு HIV தெரியுமில்ல உங்களுக்கு, எய்ட்ஸ் அந்த வியாதிக்கான அந்த கிருமிகள் இருப்பது தெரிந்தது. காரணம் என்ன சொன்னால், சிறு வயதிலேயே அந்த பிள்ளைகள் அப்படிப்பட்ட காரியத்துக்கு ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள். கவனிங்க. அப்போ அந்த பாசிட்டிவ் அந்த அந்த பிளட்ல தெரிந்ததை பார்த்தார்களாம். ஸ்தோத்திரம். ரொம்ப வேதனைப்பட்டார்கள், ஜெபித்தார்கள். இந்த லேப்ல அவங்க இதை பரிசோதித்து கன்ஃபார்ம் பண்ண உடனே எல்லா மீடியாக்காரங்களும் வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி பல காரியங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதிகாரிகள் வந்து விட்டாங்க. அவங்க எல்லாரையும் எப்படியோ அவங்க ஸ்தோத்திரம் அவங்க கையில ஒப்பு கொடுக்காதபடிக்கு இவர்கள் அவர்களை பேசி அனுப்பிவிட்டு, நாங்கள் இவர்களை பார்த்து கொள்கிறோம் சொல்லி பல காரியங்களை செய்கிறோம் சொல்லி ஒப்புதல் பண்ணிவிட்டு அனுப்பிவிட்டார்கள். இவர்களுக்காக ஸ்தோத்திரம் என்ன பண்ணதுக்கு, இதுக்கு மருந்து கிடையாது, இதுக்கு மருந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வேதனையோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். அல்லேலூயா. 3 நாட்கள் உபவாசம் பண்ணி தேவஸ்தலத்தில் நின்று, ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அந்த பிள்ளைகளை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபித்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர்
வல்லமையாக இறங்கினான். ஒரு அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். அதுக்கு பிற்பாடு அந்த பிள்ளைகளுடைய பிளட் எடுத்து டெஸ்ட் பண்ணுகிற போது அந்த HIV அந்த நோய்க்கான ஒரு அறிகுறியும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் அத்தனையும் அகற்றி விட்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப தேவ வல்லமை இறங்குதோ அப்போ தீட்டுகள் மாறுகிறது. ஸ்தோத்திரம். இத இரண்டாவது இவர் அங்க லேப்ல பரிசோதித்து அவருக்கு திருப்தி இல்லாதனால அந்த பிளட் எடுத்து மும்பையில் இருக்கக்கூடிய லேபுக்கு அனுப்புனாங்களாம். அங்க உள்ள ரிசல்ட் பார்த்தபோது எந்த அறிகுறியும் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டபடினாலே தேவனை துதித்து அந்த பிள்ளைகளை அவர்கள் தனியாக வைத்து பராமரித்து தேவனுடைய ஊழியக்காரர்களாக உருவாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்ப தேசம் எங்கே போயிட்டு இருக்குது கவனிங்க. ஒரு பக்கத்துல பாவம் பெரிதாக பெருகி கொண்டிருந்தாலும், தீட்டான காரியங்கள் பெருகி கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்துல ஆண்டவருடைய கிரியைகள் நடந்து கொண்டிருந்தான் இருக்கிறது. நாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. நம்ம தீட்டு மாறணும், தேசத்தின் தீட்டு மாறணும், இயேசுவை நிக்க வைக்கணும். அல்லேலூயா. இந்த சந்தர்ப்பம் பாருங்க, தீட்டு மாறதுக்கு இந்த நேரத்துல அவரை விட்ட எனக்கு வேற வழியே இல்லை. எவ்வளவு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து ஒண்ணும் நடக்கல. ஆனா இந்த சமயத்துல நான் அவரை விட்டுட்டேன்னா எனக்கு இனி ஒரு வாய்ப்பு கிடைக்காம போயிரும் சொல்லி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியானவள் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுன்னு சொல்லி தொட்டுட்டா அவளுடைய தீட்டு மாறுங்க. அல்லேலூயா. அப்போ முன்னில் அதிகமா கூப்பிட்டவனுக்காக இயேசு நின்றார். ஸ்தோத்திரம். இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆயில தொடர்ந்து சொல்லி எப்படியாவது அவருக்கு எனக்கு ஒரு தொடர் உண்டாயிரணும், அவரை நான் தொற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு தொட்டவருடைய வாழ்க்கைக்காக இயேசு நின்றார். அவருடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. அங்க திரும்பி பார்த்துட்டு கேட்கிறார், என்னை தொட்டது யாரு அப்படின்னு. உடனே அவ நடுங்கி சொல்லுகிறார், உன்னை தொட்டது நான் தான். ஸ்தோத்திரம். உங்களை தொட்டதுனால என்னுடைய பாடுகள் மாறிட்டு. இப்ப இயேசு என்ன சொன்ன, நீ சமாதானத்தோட போ, விசுவாசம் உன்னை ரட்சித்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசம் உன்னை ரட்சித்து. மூன்றாவது, இன்னொரு மனிதன் இயேசுவை நிற்க வைத்தான் பாருங்க. ஸ்தோத்திரம். லூக்காவின் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. முதல்ல கூப்பிட்டவன் நெருக்கி வச்சுட்டான், இரண்டாவது தொட்டவன் நிக்க வச்சுட்டான், மூணாவது அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கணும் சொல்லி விரும்பினவன் நிக்க வச்சுட்டான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அல்லேலூயா. என் இயேசுவை காண என் உள்ளம் எப்போதுமே என்னில் வாஞ்சிக்குதே, எப்போ அவர் பொன்முகம் கண்டு நான் என்னாலும் அவரில் ஜீவிப்பேன் நான். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? இயேசு எப்படிப்பட்டவர்? எத்தனை பேருக்கு அந்த திங்கிங் இருக்குது? ஒரு அலையில் பார்ப்போம். இயேசு எப்படிப்பட்டவர்? அந்த மனுஷனுக்குள்ளால இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்க எண்ணம் வந்தாலே இயேசு அங்க வந்திருக்காரு. நிறைய பேருக்கு அந்த எண்ணமே இல்லை. இயேசு எப்படிப்பட்டவரா இருந்தா என்ன? இந்த பாட்டத்துல பாக்குற மாதிரி தாடியும் வச்சிருப்பாரு, அவர் அங்கி போட்டிருப்பாரு, சோத்திரம், மேல ஒரு சால்வை போட்டிருப்பாரு, சோப்பு சால்வை, சில இடத்துல நீல சால்வை போட்டிருக்காங்க, ஏதோ ஒரு சால்வை போட்டிருப்பாரு. ஆனா எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு அதை எத்தனை பேர் தியானிக்கிறோம்? அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு?
ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவர் எப்படிப்பட்டவர், இந்த சகையுக்குள்ளால எப்படிப்பட்டவர் பாருங்க. இதுக்கு முன்னாடி அவன் யோசித்ததெல்லாம் அவன் வரி வசூலிக்கிறதுல தான் குறியா இருந்தான். ஆனா இவன் இப்ப இவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருக்கு, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு சும்மா இருக்கல, வகை தேடினான். நம்ம எப்படி என்ன பண்றோம்? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஒண்ணு விட்டா ஒண்ணு போராட்டமா தான் இருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, அப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? ஸ்தோத்திரம். நம்ம நிறைய நேரத்துல ஒரு வழக்கமான ஒரு வழியில போயிட்டு இருக்கிறோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறோம். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணணும், இயேசு எப்படிப்பட்டவர், எப்படியாவது நான் அவரை பார்த்துடணும், தூரத்துல இருந்தா பார்த்துடணும், இல்ல உயரத்துல இருந்தா பார்த்துடணும், எனக்கு முடியாதுதான், ஆனா எப்படியாவது முயற்சி பண்ணு சொல்லி இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அறிவவும் பார்க்கவும் வாஞ்சிக்கிறவனுக்காக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஒரு மனுஷன் ஒரு ஆவிக்குரிய ஒரு தன்மை. இந்த சகையுக்கு ஆவிக்குரிய தன்மை கிடையாதுதான், ஆனா அவனுக்குள்ளான வாஞ்ச சொல்ற இயேசு எப்படிப்பட்டவரா இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்க ஆரம்பித்தாலே, பார்த்துட்டாலே இவனுக்கு குவாலிட்டி இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல இயேசு எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்க தவறனாலதான் நான் யார் தெரியுமான்னு சொல்றோம். எத்தனை பேருக்கு புரியுது? வாசிங்க லூக்கா 19வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்துல பாருங்க பாப்போம். சகை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே என் ஆஸ்தியை பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், நான் ஒரு இடத்தில் எதிராகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அல்லேலூயா. இதுக்கு என்ன, ஏன் இப்படி வந்துச்சு? இயேசு எதுவுமே பேசலையே. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, சகைவே கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்கணுதுன்னு சொன்னாரு. நீ உன் பாவத்தை விட்டுன்னு சொல்லவே இல்லை. அல்லேலூயா. பாவத்தை விட்டுன்னு சொல்லல, ஒரு பிரசங்கமும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டான். அவர் வந்து இவன் வீட்டுல தங்க ஆரம்பிச்சுட்டார். அவரை கண்ட உடனே அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்க ஆரம்பித்த உடனேயே இவன் தன்னுடைய நிலைமை நல்லா புரிஞ்சுக்கிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர். ஒரு தடவை சீசர்கள் இயேசு எப்படிப்பட்டது சொல்லி பார்க்க முடியல, ஒரு பட்டணத்துக்கு போறாங்க. அந்த ஊர்க்காரங்க அவரை ஏற்றுக்கொள்ளாத உடனே சீசர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே எலியா செய்த போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவர்களை அழித்து போன நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா? அல்லேலூயா. உன் கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் உனக்கு தெரியாம நீ சொல்லிட்டு இருக்கிற. இயேசு என்ன சொன்னார்னா, நீங்க இன்னும் ஆவி உடையவர்கள் சொல்லி அறியீர்கள் சொல்லி அவங்களை கடிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர். அந்த எண்ணம் நமக்குள்ள அதிகாலையில் எழும்பும்போது, ஆண்டவரே நீர் எப்படிப்பட்டவர். ஸ்தோத்திரம். ஒரு பாருங்க, கல்யாண டைம்ல தான் ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கும். அந்த பொண்ணு மாப்பிள்ளையும் அந்த கல்யாணம் பண்ணுகிற நேரத்துல ஸ்தோத்திரம், அந்த அந்த பொண்ணுடைய மனசுல பல கேள்விகள் வரும். என்ன மறுபடியும் எப்படி இருப்பாரோ தெரியலையே, எப்படிப்பட்டவரா இருப்பாரோ தெரியலையே. அல்லேலூயா. நம்மளை கவனிப்பாரா, என்ன குணமா கோபமா அப்படின்னு சொல்லி யோசிப்போம். அதே போல அந்த பையனை அப்படிதான் யோசிப்பாங்க, மறுபடியவா எப்படி இருப்பாளோ தெரியலையே, சிரிச்ச முகமா இருப்பாளா இல்ல சீர்ண முகமா இருப்பாளா. அல்லேலூயா. எங்க அம்மாவை கவனிப்பாளா இல்லாட்டா கவனிக்க மாட்டாளா. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். எப்படிப்பட்டவளா இருப்பாளா எனக்கு தெரிய மாட்டேங்குது, ஆண்டவரே ஏதாவது காட்டு ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படிலாம் கேட்போம் தெரியுமா. ஒருவேளை நியமிக்கப்பட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நியமிக்கப்பட்டாலும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவங்க பேச்சு எப்படி இருக்கும், முன்னாடி எல்லாம் பேச்சு கேட்டிருந்தாலும் சரி, பின்னாடி உள்ள பேச்சு எப்படி இருக்கும், எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அப்படி ஒரு எண்ணம் இருக்கு தெரியுமா. இதே போல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர், என்னை ரட்சித்த தேவன், எனக்கு ரட்சிப்பை தந்து என்னை மீட்டு கொண்ட ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. பிள்ளைங்களா கவனிங்க.
இயேசு எப்படிப்பட்டவன் சொல்லி நீங்க தேட ஆரம்பிச்சிட்டாலே இயேசு உங்களுக்காக நின்றுவார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் நான் எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்க விரும்புறேன். ஸ்தோத்திரம். எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஸ்தோத்திரம். இந்த சகைவை எல்லாரும் கூடுமான வரைக்கும் எல்லாரும் பாவின்னு சொன்னான். ஆனா இயேசு அவனுக்காக நின்னதுனால அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி பார்த்துட்டான். பார்த்த உடனே இவனுக்கு வாழ்க்கை இவனுக்கு தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம அவரை எப்படிப்பட்டவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னு நம்ம வாயை திறக்க மாட்டோம். சில இடத்துல நான் ஆராதிக்கிற தேவன் யார், என்னை ரட்சித்த இயேசு யார் என்பதை எப்படிப்பட்டவன் சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாயை மூடிடுவோம். நம்ம குவாலிட்டி நமக்கு தானே தெரியுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, சீனியில 2-3 வகை. சரியா? சீனியில 2-3 வகை. நல்ல வெளுவெளுன்னு சீனி இருக்குது, கொஞ்சம் மங்கின கலர்ல சீனி இருக்கு. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். சுத்தமானது. அப்போ நம்ம எதை விரும்புவோம்? வெள்ளையா இருக்கத விரும்புவோம், அந்த அழுக்கா இருக்க விரும்ப மாட்டோம். காரணம் என்ன சொன்னா, சொல்றேன், அதுக்கு முன்னாடி அழுக்குதான் சாப்பிட்டு இருப்போம். அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அழுக்குதான் சாப்பிட்டுருவோம். ஆனா வெள்ளையை பார்த்தோன்னே அது சுத்தமானது, அதை பார்த்தோன்னே இதுக்கு குவாலிட்டி நமக்கு தெரிஞ்சிருது. இதே போலதான் அவரை எப்படி பார்க்கிறோமோ, அவரை எந்த அளவுக்கு நம்ம அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கிறோமோ, பார்த்தாச்சுன்னா நம்ம பார்வை நமக்கு எப்படிப்பட்டது தெரியும், நம்ம சிந்தனை எப்படிப்பட்டது தெரியும், நம்ம பேச்சு எப்படிப்பட்டது தெரியும், நம்ம ஆக்டிவிட்டி எப்படிப்பட்டது தெரியும். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஏசாயா மாதிரி கதற ஆரம்பிச்சிரும். ஆண்டவரே பாவியா என் மேல கிருபை ஏறும். அவர் எப்படிப்பட்டவர் சொல்லி பார்க்கணும். இயேசு எப்படிப்பட்டவர் சொல்லி அறியணும். வகை தேடினா பார்க்கணும்னு சொல்லி விரும்பின மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு விருப்பம் இருக்கு, வகை தேட மாட்டாங்க. வகை தேடினா எப்போ நான் அவரை பார்க்கலாம், எப்போ பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம். அல்லேலூயா. இயேசுவை நம்முடைய உள்ளத்துல பார்க்க ஆரம்பிச்சுட்டுன்னா நம்ம வாழ்க்கை டோட்டலா மாறிடும். அது வரையிலையும் மற்றவங்க சகைவை பார்த்த விதம் வேற, ஆனா இயேசு நின்ற போது இவனை பார்க்கிற விதம் வேற. அல்லேலூயா. இயேசு எங்கெல்லாம் நின்னாரோ அங்கெல்லாம் யாரெல்லாம் இயேசு நிக்க வச்சாங்களோ அவங்களுக்கு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்காம போகவே இல்லை. பர்த்திமே குருட நிக்க வச்சுட்டான், வெளிச்சத்தை பார்த்துட்டான். அல்லேலூயா. அந்த பெருமாட்டுல ஸ்திரீ நிக்க வச்சுட்டான், இயேசுவை தொட்டு. ஆமா. அல்லேலூயா. சுகத்தை பெற்றுக்கொண்டார். இந்த மனுஷன் நிக்க வச்சுட்டான், வாழ்க்கைய மாறிட்டு. அல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவனா மாறிட்டான். கஞ்சத்தனமா இருந்தவன் இப்ப கொடுக்கத்தனமா மாறிட்டான். லஞ்சம் வாங்கிட்டு இருந்தவன் இப்ப கொடுக்கிறவனா மாறிட்டான். அநியாயமா வாங்கினாலும் நாளத்தனை கொடுக்குன்னு சொல்லிட்டான். நான் ஆண்டியானாலும் பிரச்சனை இல்லை, ஏசு எப்படிப்பட்டவன் பார்த்துட்டேன். அல்லேலூயா. அவனை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம கையில ஒண்ணு இருக்காது. அதனாலதான் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அல்லேலூயா. அவரை பார்க்க ஆரம்பிச்சுட்டோம்னா நம்ம இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவோம், அநியாயமா சத்தத்தையும் கொடுத்துருவோம், நமக்கு இருக்கிறதையும் கொடுத்துருவோம். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிறைய இருக்குது. அடுத்தல மத்தேயு சுவிசேஷம் 15:18. அங்கே ஒரு ஸ்திரீ அவள் இயேசுவை நிற்க வைத்தாள். நமக்கு தெரியும், கானானிய ஸ்திரீ. நமக்கு நிறைய நேரம் போயிட்டு இருக்கனால சீக்கிரமா முடிக்கிறேன். 23 அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிடும் என்று அவர் வேண்டினார். பாருங்க, அவ பாட்டு பேசிட்டே வாரா, ஆனா இயேசு நடந்துட்டே இருக்கிறான். அல்லேலூயா. அவ கானானிய ஸ்திரீ, அந்நிய தேசத்தை சேர்ந்தவள். போராட்டமா தான். அல்லேலூயா. கானானிய ஸ்திரீ அவள் இஸ்ரவேல் ஜனத்தால் அல்ல. அப்போ கானானிய ஸ்திரீ அவள் தன்னுடைய மகளுடைய ஒரு விடுதலைக்காக வந்து நிற்கிற மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள், சோம் கொடுக்கணும் ஆண்டவரை சொல்லி வந்து நிற்கிறாள்.
ஆனா இயேசு போயிட்டே இருக்கிறார். ஆனா ஒரு கட்டத்துல இயேசுவை நிக்க வைக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்கு, எல்லாத்தையும் நமக்கு சொல்ல சமயம் இல்ல. இவர் இயேசு போயிட்டே இருக்கிறாரு, இவர் விட்ட மாதிரி இல்ல. சீசர்கள்லாம் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே ஏதாவது சொல்லி அனுப்புங்க அப்படின்னு. அப்ப இயேசு சொல்றார், இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் நான் அனுப்பப்பட்டேன், மற்றபடி கிடையாது. பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அப்படி சொன்ன பிற்பாடும் கூட அவருடைய விசுவாசம் இயேசுவை நிற்க வைத்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள வைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ நம்ம விசுவாசித்தா இயேசு நமக்காக நிற்பார். ஸ்தோத்திரம். விசுவாசத்துக்கு ஒரு தன்மை உண்டு. என்னன்னா, எவ்வளவு நெகட்டிவ் ஆன்சர் வந்தாலும் அதை பொருட்படுத்தவே செய்யாது. அல்லேலூயா. இந்த பிசாசுடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றே ஆகணும். என் மகளுக்கு, என் குடும்பத்துக்கு இந்த பிசாசுக்கு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை பெற்றே ஆகணும். இயேசுவை விசுவாசித்து பிடித்துக் கொண்டால் இயேசு அவளுக்காக நின்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 7வது அதிகாரம் 56வது வசனம். அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன். அல்லேலூயா. அதோ வானங்கள் திறந்திருக்கிறது, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறதை காண்கிறேன் என்கிறான். ஸ்தேவான் என்கிற ஒரு தேவ மனுஷன், அவன்தான் புதிய ஏற்பாடுல முதல் இரத்த சாட்சி. இயேசுவுக்காக மரித்த முதல் இரத்த சாட்சி ஸ்தேவான். இந்த ஸ்தேவான், அவர் எல்லாரும் அவரை கல்லறிகிறாங்க. இயேசுவை தேவனுடைய குமாரன் சொல்லி பிரசங்கித்ததினாலே ஆபிரகாம் முதல் இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ள தீர்க்க தரிசனங்களையும் அந்த எல்லா காரியங்களையும் சொல்லி ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லுகிறபடினாலே அவர்கள் இந்த ஸ்தேவான் மேலே கல்லெறியும்படியாக சவுல் என்கிற வாலிபனுடைய வாலிபடத்திலே வஸ்திரங்களை கலற்றி வைத்து விட்டு அவர்கள் கல்லெறிகிறார்கள். இந்த நேரத்துல, இந்த கல்லெறிகிற சமயத்துல சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் வேற, ஆனா இவன் பார்க்கிறது வேற. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. இவனுடைய மரணத்துல இவனை ஏற்றுக்கொள்ளும்படியாக இயேசு எழுந்து நிற்கிறார். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மரணம் எப்பனாலும் வரும், ஆனா எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோமோ நமக்காக இயேசு பரலோகத்துல நிக்கணும், நம்மளை ஏற்றுக்கொள்வது. இந்த ஸ்தேவான், ஸ்தோத்திரம், இயேசுவுக்காக அவன் மரிக்கிறான். இவனுடைய ஆவியை ஏற்றுக்கொள்வதற்கு, இவனை வரவேற்பதற்கு யார் நிக்கிறான்னு சொன்னா இயேசுவே எழும்பி நிக்கிறார். சிங்காசனத்துல இருந்தவர் எழும்பி நிக்கிறார். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அல்லேலூயா. நம்ம போச்சுமையும் அவர் நம்மளை எழுதி நின்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குதா? தகுதியாகணும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார், கஷ்டப்பட்டு ஊழியச்சுதான். ஒரு நாள் ட்ரெயின்ல ஏறும்போது அதே ட்ரெயின்ல ஒரு கம்பார்ட்மெண்ட், ஒரு பெட்டி ரொம்ப அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். கவனிங்க. அல்லேலூயா. அதே ட்ரெயின்ல ஒரு பெட்டி ரொம்ப அலங்கரிக்கப்பட்டிருந்தது. காரணம் சொன்னா அந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த ட்ரெயின்ல ஏறி அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறார். அப்போ போகும்போது, ஸ்தோத்திரம், கவனிங்க. அல்லேலூயா. எல்லாரும் கவனிக்கிறீங்களா? போகிற போது அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக அங்க போர் சேவர்கள் நிற்கிறாங்க, காவலாளிகள் நிற்கிறாங்க. அதே நேரத்துல அவருக்கு உள்ள பணிவிடை செய்வதற்கான ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த ட்ரெயின் பெட்டிக்குள்ளால வரவேற்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அங்க உள்ளால அவருக்கு நல்ல படுக்கை வசதி, மெத்தை வசதி, அவருக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து
சகல வசதியோடு கூட அவரை உள்ளே அந்த ட்ரெயின் பெட்டியில அனுமதித்து கொண்டு போறாங்க. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். அந்த பெட்டியினுடைய அதுல நல்ல வாசனை திரவியங்கள்லாம் இருக்குது. இதுக்கு அடுத்த பெட்டியில தான் இவர் இருக்கிறார். இவர் பார்க்கிறாரு, ஆண்டவரே கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த பெட்டியில இவர் இருக்கிறார். இவர் சிந்திச்சுட்டே இருக்கிறார், ஆண்டவரே என்ன ஆண்டவரே, உலகத்துல உலகத்துல உள்ள ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு இருக்கிற பதவியை வைத்து இவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. நான் உங்களுடைய ஊழியத்தை செய்கிறேன், உன்னதமான ஊழியத்தை செய்கிறேன். ஸ்தோத்திரம். என்ன யாருமே கண்டுக்கிட மாட்டேங்கிறாங்களா ஆண்டவரே? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம். இந்த ட்ரெயின் பெட்டியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டா கூட எனக்கு காசு இல்லை, அந்த மாதிரி இருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஷன் வந்தது. அந்த 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 அதிபர் போய் சேரக்கூடிய அந்த ஸ்டேஷன் வந்துதான். அங்க போகும்போது வெளியே இறங்கும் போது ரொம்ப இசை முழக்கத்தோடு வரவேற்று அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பிரயாணம் முடிந்தது, அவர் போய் சேர்ந்தார். இதை பார்த்தோன்னா இவருக்கு இன்னும் கொஞ்சம் வேதனை. உள்ள ட்ரெயின் பெட்டியில போகும்போதும் வழி அனுப்பதற்கும் உள்ள ஏற்பதற்கும் ஆட்கள் இருந்தாங்க, இறங்கும் போது வரவேற்பதற்கும் அனுப்பிவிடுறதுக்கும் ஆட்கள் இருந்தாங்க என்று சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டாங்க. வேதனைப்பட்டு ஸ்தோத்திரம் நைட்டு ரொம்ப வேதனையோட வீட்டில் போய் படுத்திருக்கும் போது ஆண்டோட இந்த கேள்வி கேட்டுட்டே இருந்தார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் தெளிவா பேசினாரா என்னன்னா, மகனே, அந்த நாட்டினுடைய அதிபதியினுடைய பிரயாணம் முடிந்தபடினாலே அவர் பல வரவேற்போடு கூட அவர் தன்னுடைய இடத்துக்கு போனார். ஆனா உன்னுடைய பிரயாணம் இன்னும் முடியல. அல்லேலூயா. உன் பிரயாணம் முடியும் போது, உன்னுடைய ஊழியத்தின் ஓட்டம் முடியும் போது, நீ எனக்காக வாழ்ந்து முடிக்கிற நாள் வருகிற போது உன்னுடைய வரவேற்பு அதை விட கோடி மடங்கு அதிகமா இருக்கு. அல்லேலூயா. ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழணும். இயேசுவுக்காக வாழ்ந்து நம்ம வாழ்க்கை முடியும். நமக்காக இயேசு எழுந்து நிற்பார். இயேசுவுக்காக நம்ம நிக்காம ஓடணும்னா இயேசு நமக்காக எழுந்து நிற்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. லாபமோ நஷ்டமோ ஜீவனோ மரணமோ எதுவானாலும் இயேசுவுக்காக நம்ம வாழணும். இந்த ஸ்தேவான் சின்ன வயசு தான், ஆனாலும் இயேசுவுக்காக 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 எத்தனை பேர் பல்ல கடிச்சு கல்லை எடுத்து எரிஞ்சாலும் இவர் இயேசுவதை மகிமைப்படுத்துறார். அல்லேலூயா. இயேசுவுக்காக வாழ்வோமா? நம்முடைய வாழ்க்கை முடியும் போது இயேசு நமக்காக நிற்பார். இயேசுவை நிற்க பண்ணுகிற மனிதர்களாக நாம் காணப்படுவோம். இயேசுவை நிற்க பண்ணுகிற இந்த வார்த்தை யாரோ சிலருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப நம்புறேன். சிலருக்கு திட்டமாக ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் இந்த வார்த்தை மறுபடி சொன்னார். இயேசு நிற்க பண்ணின மனிதர்கள். ஸ்தோத்திரம். பர்த்திமை குருடன் அதிகமாக கூட்டான், நிற்க பண்ணிட்டான். பெரும்பாட்டுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நிக்க வச்சுட்டான். ஸ்தோத்திரம். அந்த சகைவை இயேசு எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்க விரும்பினா நிக்க வச்சுட்டான். ஸ்தோத்திரம். அந்த கானானிய ஸ்திரீ விசுவாசத்துல விடாப்பிடியா இருந்ததுனால இயேசுவிடத்திலிருந்து ஒரு விடுதலையை, இந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டார். ஸ்தேவான் இயேசுவுக்காக ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமாகிவிட்டான். இந்த உலகத்திலே தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக அதை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான் சொல்லி இயேசு சொன்னார். இயேசுவுக்காக நாம் எத்தனை பேர் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு துடிப்புள்ளவர்களாக, அப்படிப்பட்ட ஒரு வேகம் உடையவர்களாக நம்ம மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது, இயேசுவே என் வாழ்க்கை முடியும் போது ஸ்தோத்திரம் இயேசுவுக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். என்னை தகுதிப்படுத்துங்கப்பா. நீங்க எல்லாருமே ரொம்ப ஒதுக்கப்பட்டவங்க தான், தீட்டானவர்கள் தான்.